ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான ரொம்ப எளிமையாக கோதுமை மாவு போண்டா தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கலாங்க. அப்போ தான் கை விட்டு பிசையறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கோதுமை மாவு வந்து 1½ கப் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மிளகாய் ஒரு 3 மிளகாய் பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக அரிசி மாவு அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி விட்டு போண்டா போடுற பதத்துக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு எல்லாத்தையும். இப்போ இது கூட நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரை இப்போ நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னாலும் முருங்கைக்கீரை சேர்த்துலாங்க. முருங்கைக்கீரையும் கூட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ மாவு எல்லாத்தையும் போண்டா பதத்துக்கு வர மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கையிலேருந்து போண்டா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி போடுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வானலில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி சேர்த்துக்கலாங்க. இந்த போண்டா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, சிம்பிளாக இருக்கும், ரொம்பவும் சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க ஏதோ ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா வேகட்டும், நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இது கூட தேங்காய் சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ கார சட்னியோ வச்சு தொட்டு சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக ஒரு கிறிஸ்பியான கோதுமை மாவு போண்டா எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.